ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு வீடியோ பதிவுல பதிவிட்டு வரோம். அதுல ஜிகேவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு இன்னைய நாள் 7th எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய உற்பத்தி லெசனை நம்ம வீடியோ பதிவா போட்டிருப்போம். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு லெசன் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். இது சிலபஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதுல இருந்து வினாக்களை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய வேல் அகாடமியில 2026க்கான அட்மிஷன் டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜிகேவுக்கான கொஷின் பேங்க்ஸ் அப்படின்றதும் நம்மள அவைலபிள்ல இருக்கு. நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டீட்டெயில சொல்லுவாங்க. 8111003036 அப்படின்றதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விளக்கங்களை கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இன்றைய நாள் வகுப்பை பார்க்கலாம். வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படின்றது அடுத்து இந்த கான்செப்டை நம்ம பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி நமக்கு கேள்விகள் வரும். ஏன்னா யூனிட் 9 பேஸ் பண்ணி வரப்ப நமக்கு திருக்குறள்களும் இருக்கு. யூனிட் 8ல திருக்குறள்களும் இருக்கு. இயற்றுதலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நூல் சொல்லுது அல்லது யார் எழுதினார்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி காளிதாசரோட ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. சூரியன் தான் புவியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திரும்ப தருகிறது. அதுபோலதான் மன்னனும் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வரிக்கான அறிமுகத்தை சொல்லியிருக்காங்க. அரசு சமூக நலத்திற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்றாங்க. அதுல அதை நிறைவேற்றுவதற்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா வருவாய் தேவைப்படுது. அந்த வருவாய் தேவைப்படுறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வரியை விதிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த வரிகள் மூலயமா எவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்ப வரி விதிப்பதன் மூலயமா மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அரசால செய்ய முடியும் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப நம்ம கான்செப்டுக்குள்ள வந்துடலாம். வரி விதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வழக்கமா அரசால விதிக்கப்படும் வரியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வரி விதிப்புன்னு சொல்றோம். அப்ப டாக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வரி விதிப்பு. வரியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வரி விதிப்புன்னு சொல்றோம். அப்ப கவர்மெண்ட் போடக்கூடிய வரிய வரி விதிப்புன்னு சொல்றோம். இந்த வரி விதிப்பு என்பது வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து போன்ற அனைத்து வகைகளுக்கும் விதிக்கப்படும் வரியாகும். இந்த வரி விதிப்பு என்னது? ஒருத்தவங்க வருமானம் ஈட்டுறாங்க, அவங்க மேலே இருக்கக்கூடியதாகும். முதலீட்டால் பெறும் ஆதாயம், ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு வரி விதிக்கக்கூடியதா இருக்கும். ஒருத்தவங்க சொத்து வச்சிருப்பாங்க பூர்வீகமா, அந்த சொத்து இது மேல எல்லாத்தையும் விதிக்கக்கூடியதான் என்னது இந்த வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வரி விதிப்பு என்பது பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். வரி விதிப்புன்றது ஒரு பெயரா இருக்கலாம், ஒரு செயலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆயினும் இதன் செயல்பாட்டையே குறிக்கிறது. இருந்தாலும் இது எதை குறிக்குது? செயல்பாட்டு, அந்த எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அச்செயலால் விதையும் வருவாயை நாம் வரி என்கின்றோம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே நமக்கு கூற்று காரணங்களை பேஸ் பண்ணியோ இல்ல பொருந்தாதவற்றை அப்படிலாம் பேஸ் பண்ணி வரப்ப நம்ம இம்பார்ட்டண்டா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க கூடியதாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து பாருங்க. சிலிக் மேனன் ஒரு கூற்று ஒண்ணு சொல்லியிருக்காரு. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு. இந்த வாசகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரியை அப்படியே கொடுத்து கேள்வி கேட்பாங்க. அப்ப வரி என்பது ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய என்னது? கட்டாய பங்களிப்பு. இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. அப்ப சிறப்பு சலுகைகளை பத்திலாம் சொல்லல அப்படின்ற ஒரு கான்செப்ட சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வரி விதிக்கப்படுவதற்கான காரணம் சொல்றாங்க. எதற்காக வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு உட்பட்டு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள். கட்டாயமா என்ன பண்ணணும்? சட்டத்திற்கு உட்பட்டு வரியை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா. ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க, வரியை செலுத்தப்படும் மொத்த தொகையும் அரசு கருவூலத்தில் வைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியங்க. எங்க வைக்கிறாங்க? அரசோட கருவூலத்துல வைக்கிறாங்க.
அவ்வாறு பெறப்பட்ட வரி பணத்தை செலவிடுவதற்காக தான் என்ன பண்றாங்க, வரவு செலவு திட்டத்தை நிர்ணயம் செய்யறாங்க. அதுதான் என்னது பட்ஜெட். வரி வாங்குறாங்க, வரியை வாங்கி கருவூலத்துல வைக்கிறாங்க, கருவூலத்துல இருக்கிற வரிக்காக அவங்க என்ன பண்றாங்க, பட்ஜெட் தாக்குதல் செய்யறாங்க. வரி என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் அன்று. ஒருவர தனிப்பட்ட விருப்பம்லாம் இல்ல, மாறாக ஒருவர் தாம் ஈட்டும் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாயின் வரி செலுத்தும். இப்ப ஒருத்தவர் இப்ப கவர்மெண்ட் சொல்றாங்க வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்க இத்தனை சதவீத வரியை செலுத்தணும். அப்ப அந்த வரம்புக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், வரியை செலுத்தணும், அதை ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வருமான வரி செலுத்துதல் ஒவ்வொரு குடிமகனினுடைய கடமை. கட்டாயமா என்ன பண்ணணும், வரி செலுத்தணும். அவங்க போடக்கூடிய டாக்ஸ் செலவுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வரி விதிப்பு கோட்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இதை வந்து ஆடம் ஸ்மித் எத்தனை வகைகளாக பிரிச்சிருக்காரு அப்படின்னா 4 வகைகளாக பிரிச்சிருக்காரு. இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு வினாங்க. சமத்துவ வரி, உறுதிப்பாட்டு வரி, வசதி வரி, சிக்கன வரி அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிக்கிறாரு. இந்த 4த்தையும் நம்ம ஓரளா தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டெப்தா வேணாம். சமத்துவ விதி அப்படின்னா என்னன்னா, மக்கள் தமது வசதிக்கு ஏற்ற வகையில் செலுத்துவதாக அரசு விதிக்கும் வரிமுறைகளில் ஒன்று. அனைவரும் சமமாக வரி செலுத்த வேண்டும் என்பது பொருள் அன்று. மாறாக மக்கள் மீதும் சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். அதாவது எப்படின்னா, சமமாக வரி செலுத்தணும்ன்றதெல்லாம் பொருள் இல்லை. மக்கள் மீது போடக்கூடிய வரி எளிமையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். இதுதான் இந்த சமத்துவ விதி விளக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து உறுதிப்பாட்டு வரி விதி என்ன சொல்லுது அப்படின்னா, வசூலிக்கப்படும் வரி மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை இவ்விதி உருவாக்குகிறது. பொருளாதார வளத்தை மேம்படுத்த எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவ்விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. இது முக்கியமான ஒரு வரிங்க, நம்ம கேள்வியா எதிர்பார்க்கலாம். அப்ப பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுவது எது, உறுதிப்பாட்டு வரி. அடுத்து பாருங்க, வசதி வரி. வரி செலுத்துவோர்களுக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. வரி செலுத்துவோர் செலுத்தும் வரியின் மூலம் குறைந்தபட்ச அளவையே துன்பப்படுபவர் என்பது எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப வரி செலுத்துறவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபெசிலிட்டியே பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலான தொகையை செலவிட வேண்டும். இது புக் பேக் கொஸ்டினுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும் அரசின் கருவூலத்தின் இருப்பில் வைக்கப்பட வேண்டும். அப்ப வசூலிக்கப்பட்ட வரியை நம்ம என்ன பண்ணணும், குறைந்த அளவுலேயே தான் தொகையை வந்து செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் சிக்கன வரி. அடுத்து வரி விதிப்பினுடைய வகைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதுல அப்படியே கேள்வி கேட்பாங்க. இந்த வரி விதிப்பினுடைய வகைகள் மொத்தம் 3 இருக்கு. விகிதாச்சார வரி, வளர் விகித வரி, தேய் விகித வரி. முதல்ல நம்ம எதுல இருந்து வந்துடலாம் அப்படின்னா வளர் விகித வரி. அப்ப இந்த வளர் விகித வரியை நம்ம ஒரு சார்ட் மூலியமா நாம வச்சுக்கலாம். அங்க பாருங்க, பணம் இருக்கு, வரி இருக்கு. பணம் அதிகரிச்சா வரியும் அதிகரிக்கும். இதுதான் வளர் விகித வரி. அப்ப வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரியும் அதிகரிக்கும். அப்படின்னா என்னது, வளர் விகித வரி. தெளிவா நாம் வச்சுக்கோம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த வரியை பார்த்துட்டு கடைசி அதை பார்ப்போம். தேய் விகித வரி அப்படின்னா, அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கு குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி. அப்ப நீ அதிகமா வருமானம் வாங்கினாலும் சரி, குறைவா வருமானம் வாங்கினாலும் சரி, ஒரே மாதிரியாக வரி இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்றாங்க, தேய் விகித வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேய் விகித வரியானது வளர் விகித வரிக்கு எதிராக உள்ளது. அப்ப வளர் விகித வரினா நம்ம என்னன்னு பார்த்தோம், வருமானம் அதிகரிச்சா வரியும் அதிகரிக்கும். தேய் விகித வரி என்னது, இதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? அப்படிதான் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து விகிதாச்சார வரி அப்படின்னு வரப்ப, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதம் மாறுபடும். இப்போ ஒருத்தவர் 10,000 வாங்குறாருன்னா அவருக்கு ஒரு வரியா இருக்கும், இன்னொருத்தவர் 20,000 வாங்குறாருன்னா அவருக்கு ஒரு வரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. சரி, ஓகேங்க.
விகிதாச்சார வரி, வரி செலுத்து வரி, வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டு விடுகிறது. வருமான வரி விகிதத்தை இப்ப பாருங்க, 10,000 ரூபாய் வாங்குறவருக்கும் 5% வரி, 20,000 ரூபாய் வாங்குறவருக்கும் 5% வரி. வரி என்னவா இருக்கு? காமனா இருக்கக்கூடியதா இருக்கு. வரி விகிதம் என்ன ஆகல, மாறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாங்க. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இதுல நம்ம என்னன்னா அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் பார்த்துக்கலாம். வரியை எதுக்கெல்லாம் வசூல் செய்யறாங்க அப்படின்னா, நலவாழ்வு சுகாதாரத்துக்காக வசூல் செய்யறாங்க. அரசு வந்து கல்விக்கு செலவு செய்யணுன்றதுக்காக வசூல் செய்யறாங்க. அடுத்து ஆட்சி நிர்வாகம் செய்வதற்காக வசூல் செய்யறாங்க. உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதிக்காக வசூல் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வாசகங்க, வரி வந்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தம் பங்களிப்பை வழங்குகிறது. அப்ப ஜிடிபிக்கு முக்கியமான பங்கு தரக்கூடியதா இருக்கு, வரியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வரிகளுடைய வகைகள். இதுதாங்க நமக்கு கொஸ்டினே ஸ்டார்ட். எல்லா எக்ஸாம்லயும் இதை நம்ம ஒரு கொஸ்டினா பார்க்கலாம். வரி வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா, டாக்ஸ் அப்படின்றது 2 வகைங்க. ஓகேங்களா? அந்த 2 என்ன அப்படின்னா, டைரக்ட், இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரி, இப்ப நேர்முக வரிக்கு என்னெல்லாம் உதாரணங்களா கொடுத்திருக்காங்க, நேர்முக வரினா என்னன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கணுங்க, கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த மனப்பாடம் பண்ணாலுமே உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஈஸி. அரசுக்கு நேரடியாக செலுத்தும் வரி என்ன வரி அப்படின்னா நேர்முக வரி. அதற்கு உதாரணம் என்ன கொடுத்திருக்காங்க, வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி. இந்த 5 வரிகள் என்ன பண்ணிருக்காங்க, அதற்கு உதாரணமா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, மறைமுக வரி என்னன்னா, உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கக்கூடிய வரி தான் மறைமுக வரின்னு சொல்றாங்க. 1 சேவை வரி, 2வது பொழுதுபோக்கு வரி, 3 பத்திர பரிவர்த்தனை வரி. ஓகேங்களா? அடுத்து 4 சுங்க வரி, 5 மதிப்பு கூட்டு வரி, 6 கலால் வரி, 7 விற்பனை வரி, 8 ஆடம்பர வரி. இது போன்ற வரிகள்லாம் என்னது, மறைமுக வரி. இந்த 8ஐயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா பத்திர பரிவர்த்தனை வரி, இதுலயும் பத்திர பரிவர்த்தனை வரி என்னவா இருக்கும், சேமா இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. நேர்முக வரி என்பது தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவது. அரசுக்கு நேரா வரி செலுத்தினா அது நேர்முக வரி, இதுல மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? இதுல என்னென்ன வரிலாம் பாருங்க, சொத்து வரி, தனியால் சொத்து வரி, வருமான வரி, உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரிகள் எல்லாம் என்னது, நேர்முக வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இது ரொம்ப முக்கியங்க. இந்த பாக்ஸ்ல இருந்து நமக்கு வினாக்கள் வந்திருக்கு. மத்திய வருமான வரி சட்டம் 1963 கீழே நேர்முக வரிகளுக்கான மத்திய வாரியம் என்னும் பெயரில் ஒரு தனி வாரியம் நிறுவப்பட்டிருக்கு. அப்ப மத்திய வருமான வரி சட்டம் 1963 கீழே தான் எதை ஏற்படுத்தியிருக்காங்க, மத்திய நேர்முக வருவாய் வாரியம் நிறுவப்பட்டுள்ளது. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? இப்ப நேர்முக வரியில நம்ம பார்த்திருப்போம் எக்ஸாம்பிள்ஸ், நிறுவன வரி, சொத்து வரி, வருமான வரி எல்லாம் பார்த்திருப்போம் பார்த்தீங்களா? அதுல ஒரு சில வரிக்கு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். நிறுவன வரினா நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள் ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிறுவனம் தொடங்கினா அந்த நிறுவனத்தின் மீது விதிக்க மாட்டாங்க, அதுல கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தின் மூலம் விதிக்கக்கூடிய வரி தான் சொல்லக்கூடியதா இருக்கு. இது என்னென்ன வரின்னு பாருங்க, காப்புரிமை, வட்டி, இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை விற்பதன் மூலம் பெறும் லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்காக பெறப்படும் கட்டணங்கள் மீது விதிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நிறுவன வரினா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரிங்களா? அடுத்து நிறுவன வரின்னு சொல்லலாம், அல்லது நிரும வரி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து சொத்து வரி, செல்வ வரி. இது சொத்து வரின்னு சொல்லலாம் அல்லது செல்வ வரின்னு சொல்லலாம். 2 வகையிலையும் இது என்ன பண்ணலாம் சொல்லலாம், செல்வ வரி. ஓகே, இப்ப செல்வம்ன்றத அவங்க என்னென்ன குறிக்கிறாங்க பாருங்க, பணத்தையும் செல்வத்துல குறிப்பிடுறாங்க, வீட்டையும் செல்வத்துல குறிப்பிடுறாங்க, உங்களுக்கு நிலம் இருந்தா நிலமும் செல்வத்துல, கார் இருந்தா காரு, அணிகலன்கள், கப்பல், படகு, விமானம், இது எல்லாமே உங்களுடைய செல்வத்தின் மூலம் விதிக்கக்கூடிய வரியாக இருக்கும்.
ஒரு வயிற்றுள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கக்கூடிய வரி, சொத்தோட மதிப்புக்கு ஏத்த மாதிரி விதிக்கக்கூடிய வரி என்னது? சொத்து வரி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் சந்தையோட மதிப்பை பொறுத்து வரி விகிதம் மாறும், வரி வசூல் செய்யறது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அன்பளிப்பு வரி, கிஃப்ட் டாக்ஸ். என்ன டாக்ஸ்? கிஃப்ட் கிஃப்ட் டாக்ஸ். கிஃப்ட் டாக்ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒருத்தவங்க நமக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த அன்பளிப்பு மூலியமா விதிக்கக்கூடிய வரி. ஓகேங்களா? இது 50,000க்கு மேல இருந்தாதாங்க பொதுவா விதிப்பாங்க. நீங்க ஒருத்தவங்க கிஃப்ட் தரீங்க, ஒரு 50,000க்கு மேல இருந்துச்சு அந்த கிஃப்டோட அப்படின்னா அது மேல என்ன பண்ணுவாங்க? இந்த அன்பளிப்பு வரியை விதிப்பாங்க. சொத்து வரி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது என்ன அப்படின்னா முன்னோர்களின் சொத்துக்கள் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரியாகும். இந்த சொத்து வரியை கட்டாயமா செலுத்தணுங்க. சொத்து வரி செலுத்தாம என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. உங்க பேர்ல வீட்டு மனை இல்ல ஒரு பட்டா இருக்கு அப்படின்னா நீங்க சொத்து வரி கட்டாயமா செலுத்தணும். வரி விலக்கே அளிக்க மாட்டாங்க. சொத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? டாக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதே இருக்காது. இது அரசுக்கு நேரடியாக செலுத்தும் ஒருவரின் வருமானம் அல்லது சொத்துக்களின் மீது இவ்வரி விதிக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், மறுபடியும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை கட்டாயமா செலுத்த வேண்டிய வரி. இது வரி செலுத்துவதுல இருந்து விலக்கெல்லாம் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நேர்முக வரியை பார்த்தோம். அடுத்து மறைமுக வரி. ஒண்ணுமே இல்லைங்க, ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமைய மற்றவர் மீது மாற்ற இயலும் வரி மறைமுக வரி. இப்ப என் மேல நான் ஒரு கடை வச்சிருக்கேன், என் மேல போடுற டாக்ஸ் நான் என்ன பண்ணுவேன்? பொருள் வாங்குறவங்க மேல என்னால என்ன பண்ண முடியும்? திணிக்க முடியும். அதுதாங்க அங்க சொல்லக்கூடிய வரியாக இருக்கும். அடுத்து சேவை வரி. ஒரு சேவையினுடைய அடிப்படையில விதிக்கக்கூடிய வரி சேவை வரியாக இருக்கு. சேவை வரியை பெறுவரிடமிருந்து வரி வசூலிக்கப்படுகிறது. இந்த சேவை வரி யாருக்கு செலுத்துறாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சர்வீஸ் டாக்ஸ் யாருக்கு போகுது அப்படின்னா மத்திய அரசுக்கு போகுது. ரொம்ப முக்கியம். விற்பனை வரின்னு சொல்லலாம் அல்லது வாட் வரின்னு சொல்லலாம். வாட் வரியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ். இந்த வாட்டை நம்ம எப்படி விரிவாக்கம் செஞ்சதெல்லாம் வேல்யூ ஆடட் டாக்ஸ். இது இந்தியாவில் 2003ல அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. எப்ப? 2003ல அறிமுகம் செய்யக்கூடியதாக இருக்கு. நம்ம உள்ள கண்டென்ட்ல பார்ப்போம், கண்டிப்பா இருக்கும் அதோட கான்செப்டும். விற்பனை செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. இது மறைமுக வரி ஆகும். அப்ப வாட் வரின்றது ஒரு மறைமுக வரி, அல்லது விற்பனை வரின்றது அது மறைமுக வரி. ஒரு பொருளை விற்பனை செய்யறது மீது விதிக்கக்கூடிய வரியா இருக்கு. கலால் மற்றும் ஆயத்தீவு வரி. இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. இது நமக்கு கேள்வி அதிகமாவே கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கலால் வரி யாரால் விதிக்கப்படும் அப்படின்னா மத்திய அரசு. மத்திய அரசு தான் என்ன பண்ணுது? இதை வசூல் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. மொத்த விற்பனையாளர்களிடம் இருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடம் பொருள் வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மத்திய வரி, ஆயத்தீவ வரி யார் விதிக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசு. அடுத்து பாருங்க, பொழுதுபோக்கு வரி. இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் மறைமுக வரி. மாநில அரசுகளால் பொழுதுபோக்குக்கு ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் வரி பொழுதுபோக்கு வரி. எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க? நீங்க சினிமா தியேட்டர்ல போகக்கூடியது, விளையாட்டு பார்க்கக்கூடியது, மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சி, கண்காட்சி, பொழுதுபோக்கு பூங்கா, விளையாட்டு தொடர்பான மற்ற செயல்பாடுகள் எல்லாமே இதுதான் இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஜிஎஸ்டிங்க. இதுதாங்க நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரியை பொறுத்த வரைக்கும் 7வதுல வரும், 8வதுல வரும், 10வதுல வரும், 11ல வரும், 12ல வருங்க எக்கனாமிக்ஸ்ல. இது எல்லாத்துலயுமே படிச்சாதான் வரியோட கான்செப்ட் முடியும். பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது பொருள் மற்றும் சேவை வரியாகும். தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் சரக்கு சேவை வரி விதிக்கப்படுகிறது. எதன் அடிப்படையில விதிக்கிறாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். எதன் அடிப்படையில இந்த ஜிஎஸ்டி வரி போடுறாங்க? ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில தான் இது போடக்கூடியதாக இருக்கு. இது ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டின்றதுனால ஒரு மறைமுக வரியாகவும் இருக்கு. மத்திய மாநில அரசுகள் இவ்வரியை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்ப ஜிஎஸ்டி வரியை எத்தனை வகைகளாக பிரிப்பாங்க அப்படின்னா 3 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு, இங்க பாருங்க ஜிஎஸ்டியினுடைய வரி வகைகள். இங்க பாருங்க, ஒண்ணு எஸ்ஜிஎஸ்டி, மாநிலங்கள் போடக்கூடிய வரி. இன்னொன்னு சிஜிஎஸ்டி, இன்னொன்னு ஐஜிஎஸ்டி. ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்
மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. சிஜிஎஸ்டினா என்னது? சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. இது என்னது? இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஐ என்பதற்கான வார்த்தைக்கான விரிவாக்கம் என்னன்னா இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, ஒருங்கிணைந்த. அப்ப 3 வகையில 3 பரிமாணங்கள்ல நமக்கு ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யக்கூடியதா இருக்கு. மாநில அரசு வசூல் செய்யறாங்க, மத்திய அரசு, அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியை இது பண்ணக்கூடியதாக இருக்கு. இந்த இந்தியாவோட வரி விதிப்பு முறைய தொடக்க காலத்துல அர்த்த சாஸ்திரம் நூலோட ஆசிரியரா இருக்கக்கூடிய கௌடில்யர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமானது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, வாட் வரி. இந்த வாட் வரி என்ன வரி? வாட். இந்த வாட் வரி இந்தியாவில் எப்ப அறிமுகம் செய்யறாங்கன்னா 2003 தாங்க அறிமுகம் செய்யறாங்க. இது ஃபர்ஸ்ட் எங்க அறிமுகம் செய்யப்படுகிறது அப்படின்னா ஜிஎஸ்டி அறிமுகம் செஞ்ச மாதிரி தாங்க பிரான்ஸ் நாடு தான் அறிமுகம் செய்யுது. இது இந்த வருஷம் எப்ப அப்படின்னா 1885 பிரான்ஸ் நாடு ஃபர்ஸ்டா வாட் வரி அறிமுகம் செய்யறது. இந்தியாவில் எப்ப அறிமுகம் செய்யறாங்க அப்படின்னா 2003 தான் அறிமுகம் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. முதல் மாநிலம் எது? ஹரியானா மாநிலமா இருக்கு. அடுத்து பாருங்க, பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி உட்பட 24 மாநிலங்கள் 2005 இந்த வாட்டு வரியை என்ன பண்றாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வாட்டு வரியை கடைசியா ஏற்றுக்கொண்ட மாநிலம், இதுவுமே நம்ம கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த வாட்டு வரியை லாஸ்டா ஏத்துக்கிட்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடுங்க. 2007 தான் ஏற்றுப்பாங்க. எப்பதான் ஏற்றுப்பாங்க? 2007 தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஜிஎஸ்டி எப்ப இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 ஜூலை 1 முதல். எப்பல இருந்து? 2017 ஜூலை 1. ஓகே, இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அறிமுகம் செய்யக்கூடியது. நாடாளுமன்றத்துல சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 மார்ச் மாசம். இப்ப மார்ச் 29 நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு. இப்ப எனக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி 2.0 எப்ப இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது? என்னது? ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்ததுக்கு அப்புறம் இப்ப வரி விகிதங்கள் எத்தனையா இருந்தது அப்படின்னா 4 இதுவா இருந்துச்சு. 5, 12, 18, 28 அப்படின்னு வரி விகிதங்கள் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 விகிதங்களா மாத்திட்டாங்க. அந்த 2 விகிதம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி 2.0 இந்தியாவில் எப்ப அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து 5 அடுக்குகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 10th புக்கோ 11th புக்கோ பாக்குறப்ப 4 அடுக்குகள் சொல்லியிருப்பாங்க. அப்ப 5 அடுக்குகள் 4 அடுக்குகள். இந்த அடுக்குகளை என்னவா பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 அடுக்கா மாத்திட்டாங்க. அதற்கான வரி விகிதங்கள் என்ன அப்படின்றத மறக்காம பண்ணுங்க. இப்ப எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை வசூல் இதெல்லாம் இங்க பாருங்க, ஜிஎஸ்டி மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டாலும் ஜிஎஸ்டியை வசூல் செய்யறவங்க யாருன்னு கேள்வி கேட்டா யாரு? மத்திய அரசு. ஓகேங்களா? பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் மீதான வரி தனித்தனியாக மாநில அரசினால் வசூலிக்கப்படுகிறது. அப்ப மாநில அரசு வசூல் செய்யக்கூடிய வரிகள் என்ன? பெட்ரோல், மின்சாரம், ஆல்கஹால். அது மட்டும் இல்லாம காய்கறி, உணவுப் பொருட்கள் போன்ற வாழ்க்கையின் அத்தியாவசிய பண்டங்களுக்கு வரியிலிருந்து விலக்கு. அப்ப 0% டாக்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க? போட மாட்டாங்க. அப்ப உணவு தானியம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு நோ டாக்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சுங்க வரியும் சாலை வரியும். அரசாங்கம் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்தும். இப்ப கவர்மெண்ட் தான் இந்த ரோடெல்லாம் போடுது. இந்த ரோடு போடுறதில் நம்ம பயன்படுத்துறோம். அதனால அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வரி செலுத்துறோம். அடுத்து இந்த தூய்மை பாரத வரி ரொம்ப முக்கியமா. தூய்மை பாரத வரி ரொம்ப முக்கியம். இது யாரு அப்படின்னா மத்திய அரசு தாங்க அறிமுகம் செய்யுது. இந்த வரியை அறிமுகம் செய்தவர் யாரு? மத்திய அரசு. அதுதான் இந்திய அரசுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 2005 நவம்பர் 15. 2005 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நவம்பர் 15. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
ஏங்க நான் மறுபடியும் சொல்றேன், வீடியோ பாக்குறது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு கேள்வியா கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சார் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, 2 பேர் பண்ணிட்டாங்க, 3 பேர் பண்ணிட்டாங்க, அவங்க தான் பண்ணிட்டாங்களே நான் பண்ணணும், இப்படி இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு விடை தெரியுது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணு. தெரியலனாலும் அதை சர்ச் பண்ணி என்ன பண்ண, ஆன்சர் பண்ணு. உன்னுடைய இன்வால்மெண்ட் அதுல காட்டு. நான் கேட்கக்கூடிய இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண மதிப்பு நீக்கம் இந்தியாவில் சமீபத்துல எப்பொழுது செய்யப்பட்டது? பண மதிப்பு நீக்கம் எப்ப செய்யப்பட்டது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப தூய்மை பாரத வரின்றது 2005 நவம்பர் 15 விதிக்கிறாங்க. இதோட வரி விகிதம் என்ன அப்படின்னா 0.5%. இது கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட சேவை வரியில வந்து நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்ன? இப்ப நேர்முக வரி என்னன்னா, வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாது. ஒரு வரிய இன்னொருத்தவங்க மேல மாத்த முடியாம இருந்துச்சுன்னா அது நேர்முக வரி. மிக எளிதாக வேறொருத்தவர் மீது மாத்தனா அது மறைமுக வரி. அவருக்கே தெரியாம மாத்துறது. தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெரும் வருமானங்கள் மீது விதிக்கப்படுது. தனியார்னாலையும் போடுவாங்க நேர்முக வரி, நிறுவனங்கள் மீதும் போடுவாங்க. ஆனா மறைமுக வரின்றது பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகள். அப்ப பொருள் மற்றும் சேவையின் மீது போடக்கூடியது மறைமுக வரி. அது பணவீக்க அழுத்தம் இல்லை. நேர்முக வரியினால என்ன ஏற்பட போறது இல்ல, பணவீக்க அழுத்தம் ஏற்பட போறது இல்ல. ஆனா மறைமுக வரியினால பணவீக்க அழுத்தம் உண்டு. பணவீக்க அழுத்தம் உண்டு. வரி தாக்கும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. வரி தாக்கமும் வரி போடக்கூடியதும் வரி நிகழ்வும் சமமா இருக்கு. வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக இருக்கு. அவங்க போடக்கூடிய டாக்ஸ் ஒண்ணு, வசூல் செய்யக்கூடிய டாக்ஸ் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நேர்முக வரியில நெகிழ்வுத்தன்மை குறைவு, மறைமுக வரியில நெகிழ்வுத்தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்க, இதுல நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவதே வரி விதிப்பதனுடைய நோக்கம். வரி விதிப்பு எதற்காக அப்படின்னா, நிதி நிர்வாகத்திற்கு வரியை என்ன பண்ணணும், உயர்த்துவதே வரி விதிப்பினோட நோக்கம். இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் நாங்க மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. நிதி திறன்னா என்ன? ஒரு அரசின் திறனுக்கு ஏற்ப வரிகளை உயர்த்துவது நிதித்திறன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு அரசோட திறனுக்கு ஏற்ப வரிய இது பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, செலவுகள் வரி வருவாயை விட அதிகமாகும் போது அரசு கடன்களை திரட்டுகிறது. அவங்க பண்ணக்கூடிய செலவு வரியில கிடைக்கக்கூடிய வருவாயை விட அதிகரிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அரசே வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்றது சொல்றாங்க. இதை நம்ம பார்த்திருப்போம். இந்த பாயிண்ட்டை நான் ஏன் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்றத பாருங்க. இந்தியாவில் கலால் வரி யாரால் விதிக்கப்படும் அப்படின்னா மத்திய அரசு. இது பல முறை கேள்வி கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த பாயிண்ட்டை நான் மறுபடியும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். உள்ள கிளாஸ்லயுமே பார்த்திருப்போம். வாங்க நம்ம புக் பேக்கை பார்க்கலாம். புக் பேக் ரொம்ப எளிமையானது. இப்ப வரி அப்படின்றது என்னங்க? வரி என்பது கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒன்று. விருப்பத்தோடலாம் இல்ல, கட்டாயமா நீ என்ன பண்ணும், டாக்ஸ் அப்படின்றது செலுத்தி ஆகணும். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவில் தொகையே செலவிடப்படக்கூடியது. நம்ம பார்த்திருப்போம். அப்ப சொல்றப்பே சிக்கன விதி தான் இதை சொல்லும் அப்படின்றத பார்த்திருப்போம். வளர் விகித வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி அப்படி இதுனா, வளர் விகிதத்துக்கு ஆப்போசிட் இது தேவிகித வரி. இதையுமே நம்ம அங்க பார்த்திருப்போம். வருமான வரி என்பது நேர்முக வரியா மறைமுக வரியான்னு கேக்குறாங்க. வருமான வரின்றது என்னது, நேர்முக வரி. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 மறைமுக வரியும் 2 நேர்முக வரியும் என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது. அதுலயே வந்துருச்சு ஆன்சர், சேவை வரி அப்படின்றதான். வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை டேஷ் சொல்லால் குறிப்பிடுகிறோம் அப்படின்னா வரி விதிப்பு அப்படின்றதுனால குறிப்பிடுறோம். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக விதிக்கப்படக்கூடிய வரி விகிதாச்சார வரி அப்படின்றதுதான். அடுத்து டேஷ் வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்தது. அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்த வேண்டியதை இதை நம்ம சொல்லியிருந்தோம், அன்பளிப்பு டேக்ஸ் அப்படின்றது. 50,000க்கு மேல இருந்தா அவங்க செலுத்தக்கூடியதா இருக்கும். டேஷ் என்பவர் வரி சுமையை செலுத்துவோர் மீது மாற்ற முடியும். மாற்ற முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. மாற்ற முடியும்னா மறைமுக வரி, மாற்ற முடியாதுன்னு இருக்கிறதுனால நேர்முக வரி. ஓகேங்களா? மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்வுத்தன்மைகளை கொண்டது. இப்ப கடைசியா நம்ம பாக்குறப்ப பாத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்ப பாருங்க, நமக்கு பொறுத்துக்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. வரி விதிப்பு கொள்கை அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஏன்னா 4 கொள்கைகள் அவர் என்ன பண்ணிருக்காரு, பெற்றிருக்காரு. அடுத்து சொத்து வரின்றது நேர்முக வரி, நமக்கு நல்லாவே தெரியும். சுங்க வரி என்பது மறைமுக வரி. ஓகே, 1 அப்ப 2017 ஜூலை 1 நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இங்க நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க.
இப்போ ஜூலை 1னா உங்களுக்கு என்னமா ஞாபகம் வரணும்? ஜிஎஸ்டி சேவை வரி ஞாபகம் வரணும். அடுத்து நேர்முக வரி. நேர்முக வரி ஒன்று குறைந்த நிகழ்ச்சி உடையது, குறைந்த நிகழ்வுத்தன்மையை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத ஒண்ணு தேர்வு செய்ய சொல்றாங்க. பின்வருவனவற்றில் எது மறைமுக வரி அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. சேவை வரியும் மறைமுக வரி, வாட் வரியும் மறைமுக வரி, சுங்க வரியும் மறைமுக வரி. அப்ப சொத்து வரி தான் என்னது? மறைமுக வரி அல்ல. அப்ப இதுதான் ஆன்சர். அது நேர்முக வரியில வரும். பின்வரும் வரியில் எது நேர்முக வரி அப்படின்னா செல்வ வரி. அங்க இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ரிப்பீட்டடா போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, வெற்றிகரமா நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம். இதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம சேனலை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே எடுக்கப்படும். இப்போதைக்கு கிளாஸஸ் அடுத்து இது நடத்தின கிளாஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டு நம்ம டெய்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். கரெக்டா கிளாஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. தமிழுக்கான வீடியோ பதிவுகளும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அவுட் ஆஃப் புக்கு எல்லா புக்கு சம்பந்தமான விஷயமும் ஒரு அப்டேட்டை நம்ம விரைவில் தருவோம். அதையும் மறக்காம பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கட்டாயமா 2026 ஒரு வேலையை வாங்கி தருவது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிடுறோம். தேங்க்யூ டு ஆல்.